அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துல காத்திருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காமை துதிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, பண ஆசை இல்லாதவர்களாய் நற்கிரியை செய்கிறதுல ஐஸ்வர்யவான்களாய் எங்களை மாற்றுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 22வது வசனம், 21வது வசனத்துல பேதுரு கொர்நேலியுனால அனுப்பப்பட்ட அந்த 3 மனுஷர்கள்ட்ட இறங்கி போய், நீங்க தேடுற மனுஷன் நான் தான், நீங்க என்ன காரியமா வந்திருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். இந்த கொர்நேலிய பத்தி அவன் வீட்டார், அவன் கீழே வேலை செய்கிற போர் சேவகர் சொல்ற சாட்சிய பாக்குறோம். அவன் நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவன், அப்ப தீமையான காரியம் எதையும் செய்ய மாட்டான், யூத ஜனங்கள் எல்லார்ட்டையும் நல்லவன்ற சாட்சிய அவன் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொர்நேலியோ பத்தி நல்ல ஒரு சாட்சிய அவங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட 100க்கு அதிபதி தேவதூதன் தோன்றி பேதுருவ வீட்டுக்கு அழைச்சு அவனால சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்க உம்மை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். அந்த 3 பேரையும் உள்ள கூப்பிட்டு தங்கி இருக்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற உபசரிப்பெல்லாம் செய்து அடுத்த நாள் கிளம்பி போறாங்க. யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். இந்த யோப்பா பட்டணத்துலதான் பேதுரு இருந்தாரு, சீமோன்றவர் வீட்டுல. இப்ப அவர் செசரியா பட்டணத்துக்கு போய் கொர்நேலியு வீட்டுல போய் பேச போறாரு. அந்த நேரத்துல யோப்பா பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகள் சிலரும் பேதுருவோடு கூட சேர்ந்து அங்க போறாங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். அவங்க புறப்பட்டு அடுத்த நாள் தான் போய் சேராங்க. கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். வீட்டுல யாரெல்லாம் காத்திருக்கிறதுனா, சொந்தக்காரங்க, விசேஷித்த நண்பர்கள்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுல ஒரு வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஆயத்தமாக்கி காத்திருந்தான். பேதுரு உள்ளே பிரவேசித்த போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். கொர்நேலியு பேதுருவை பார்த்த உடனே பாதத்துல விழுந்து பணிந்து கொள்றான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். யார மட்டும்தான் பணிந்து கொள்ளணும்? தேவனை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும். நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னைய பணிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு, அப்படியே அவன் கூட கொர்நேலியோட பேசிக்கிட்டே உள்ள போனா அங்க நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. அதை பார்த்து அவர்களை நோக்கி, அந்நிய ஜனத்தாருடனே கலந்து
அவனிடத்தில் போக்கு வரத்தாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். புறஜாதிகளோடு யூதர்கள் கலக்க மாட்டாங்க. இத யோவான் 4வது அதிகாரத்துல அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றத கூட நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி பிலாத்து விசாரணை செய்யறப்ப கூட பிரதான ஆசாரியர்கள்லாம் அங்க அரண்மனைக்குள்ள பிரவேசிக்காம வெளியே நிற்பாங்க, ஏன்னா தீட்டுப்பற்றக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி அந்நிய ஜனங்களோடு கலக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. யூதர்களுக்கு அது விலக்கமானது. உள்ள போனா தீட்டாயிரும் அப்படின்றதுனால அவங்க போக மாட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். எந்த மனுஷனையும் அசுத்தன் சொல்லக்கூடாது, தீட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் காண்பித்தார் அப்படின்னு சொல்றாரு. எப்ப காண்பித்தார் அப்படின்னா, முந்தின பகுதியில பேதுரு 12ல இருந்து பார்த்தோம்னா ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. ஒரு கூடையில எல்லா மிருகமும் மிருகங்கள், ஊரும் பிராணி, பறவைகள் எல்லாம் வைக்கப்பட்டு எழுந்திருந்து அடித்து புசின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே பேதுரு தீட்டும் அசுத்தம் உள்ளது எதையும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே அப்போ ஒரு சத்தம் கேக்குது. 3 தடவை இந்த சத்தம் கேட்கிறத நம்ம அங்க பாக்குறோம். தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. 2வது தடவை சத்தம் கேட்டுச்சு, 3வது தடவையும் அந்த சத்தம் கேட்டுச்சு. அப்ப தேவன் சுத்தமாக்கினத நீ தீட்டா எண்ணாத. அதனால எந்த மனுஷனையும் அசுத்தன், தீட்டுன்னு நினைக்க கூடாது. அத ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆகியால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். ஆண்டவர் எனக்கு காண்பித்ததுனால நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கேட்கிறார். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். 9ஆம் மணி வேலைன்றது மதியம் 3 மணி, யூதர்கள் ஜெபிக்கிற நேரம். அந்த நேரத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, என்னுடைய ஜெப வேலையில ஒரு ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். ஒரு பிரகாசமான வஸ்திரம் தரித்த மனுஷனை பார்த்தேன். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. நீ கொடுத்த தான தர்மங்கள் எல்லாம் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. நம்ம செய்கிற மற்ற ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறதெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில நினைத்தருளப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். இங்க கொர்நேலியோட ஜெபம் கேட்கப்பட்டது, தான தர்மம் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பாயாக. யோப்பா பட்டணத்துல இருக்கிறத சொல்றாரு, இடத்த சொல்லியாச்சு, பேதுருன்ற ஆளை சொல்லியாச்சு. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான். எந்த இடத்துல தங்கி இருக்கிறான் அப்படின்றத தெளிவா ஆண்டவர் கொர்நேலியுவுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அவன் உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அவன் உன்கிட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்கிட்ட சொன்னார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். தாமதிக்காம உடனே அவர் செயல்படுறாரு கொர்நேலியு. உடனே நான் ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே
தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார். தேவ சமூகத்தில், பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவன் வாசம் பண்ணுகிற இந்த இடத்துல, தேவன் வந்திருக்கிற இந்த இடத்துல நாங்களாம் கூடியிருக்கிறோம். எதுக்காகனா, தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அதெல்லாம் நாங்க கேட்கணுன்றதுக்காக தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா. 2 பேர் 3 பேர் எங்க கூடுறீங்களோ அங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க எல்லாரும் இயேசுன்ற நாமத்துல கூடி இருக்கிறாங்க. அது தேவ சமூகம், தேவ பிரசன்னா இருக்கிற இடம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதை கேட்கும்படியா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியா அங்க கூடி வந்தாங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். இப்ப பேதுரு பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, யூதருக்கு ஒரு மாதிரி புறஜாதிக்கு ஒரு மாதிரி செயல்படுகிறவர் கிடையாது, எல்லாரையும் ஒண்ணு போல நினைக்கிறாரு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்றத உபாகமம் 10:17 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 2:11 இந்த தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யாரு அவருக்கு உகந்தவன், ஏற்றவன் அப்படின்னா, எந்த ஜனத்திலாகிலும், அது யூதரா இருக்கலாம், புறஜாதியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படணும், நீதியை செய்யணும். சரியான காரியத்தை, பாவம் செய்யாம சரியான காரியத்தை செய்யறவங்களாய் இருந்தா அவங்க தேவனுக்கு உகந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 1 யோவான் 2:29 சொல்லியிருக்கு, அவர் நீதி உள்ளவர், அதனால நீதி செய்கிறவன் அவனால் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 64வது அதிகாரம் 5வது வசனத்துல, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். தேவன் மகிழ்ச்சியா நீதியை செய்கிறவங்கள சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. யார் நீதி செய்யறாங்களோ அவர்தான் அவங்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து நீதி செய்கிறவன் அவருக்கு உகந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றத ஆரம்பத்துல தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லுகிறத இந்த நாள்ல பார்த்தோம். அப்ப இன்னைக்கு என்னெல்லாம் கற்றுக்கொண்டான்னா, பேதுரு கிட்ட கொர்நேலி அனுப்பப்பட்ட மக்கள் 3 பேரு சொல்றாங்க, கொர்நேலி நீதிமான், தேவ பக்தி உள்ளவன், நல்லவன்னு யூதர்கள்ட்ட சாட்சி பெற்றவன். அப்படிப்பட்ட கொர்நேலியுட்ட தேவதூதன் நீ பேதுருவை கூப்பிட்டு நான் என்னுடைய வார்த்தைய அவன் சொல்லும்படியா கேளுன்னு சொன்னதுனால எங்களை அனுப்பி வச்சாரு அப்படின்னு கேட்டோடனே பேதுரு அவங்கள தன்னுடைய வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டு அடுத்த நாள் செசரியா பட்டணத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அங்க செசரியா பட்டணத்துல கொர்நேலியு தன்னுடைய உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுல ஒரு கூட்டத்துக்கு ஆயத்தம் பண்ணி ரெடியா உட்கார்ந்து இருந்தாங்க. கொர்நேலி பேதுருவை பார்த்தவொடனே பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டான். ஆனா பேதுரு நான் மனுஷன்தான், இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள போறான். யூதர்கள் அந்நியரோட கலக்கிறது விலக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா தேவன் என் கூட எனக்கு காண்பித்தது என்னன்னா, எந்த மனுஷனும் தீட்டுள்ளவன் அசுத்தன் என்று சொல்லக்கூடாதுன்னு எனக்கு காண்பித்தார். அதனாலதான் நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப கொர்நேலி எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்டப்ப கொர்நேலி நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவதூதர் வந்தாரு, நீ உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னோட தான தர்மம் தேவ சந்நிதியில நினைத்தருளப்பட்டது, பேதுருன்ற மனுஷனை கூப்பிடு, அவன் யோப்பா பட்டணத்துல இருக்கிறான்,
அவன் வந்து உங்க கூட பேசுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஆள் அனுப்பி கூப்பிட்டேன். நீங்க வந்தது நல்லது. தேவ சமூகத்துல நாங்க வந்து தேவன் என்ன எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்றத கேட்கும்படியா நாங்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு கொர்நேலியு பேதுருவிடத்துல சொன்ன உடனே பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, தேவனிடத்துல பட்சபாதம் கிடையாது, யூதர் புறஜாதியார் அப்படின்ற வித்தியாசம் கிடையாது. எந்த மனுஷனாய் இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவனாய் இருந்தா அவன்தான் தேவனுக்கு ஏற்றவன், தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்றத எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொன்னதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேதுரு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததை தியானித்தோம். நாங்களும் உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. கொர்நேலியோ நல்ல சாட்சி, நல்லவன் என்று சாட்சி பெற்றது போல நாங்களும் எல்லா மக்கள் மத்தியில நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. உம்மை போல எங்களை மாற்றுங்க. நீ பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு நாங்க தியானித்தோம். அது போல நாங்களும் வாழ கிருபை செய்யுங்க. உமக்கு பயந்து நீதியை செய்கிறவர்களாய், உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.